திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் ஈட்டுணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் திருநாவுக்கு அரசர். திருநாவுக்கு அரசருடைய பதிகத்தை நாம் அப்படி சுவைச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேவார பாடலையெல்லாம் கொடுத்த நம்ம தாத்தா அருமையாக கொடுத்துருக்காரு, அனுபவித்து கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் பாடி பணிய நம்மளுக்கு மனம் இடம் கொடுக்கல. ஏதோ புரியாத மொழியில் இருக்கிற மாதிரியும் இதை பாடினா என்னமோ வந்து பிடிச்சிக்கிற மாதிரியும் பயப்படுறீங்க. சிவபெருமானை வணங்க வணங்க செல்வ செழிப்பு அப்படி அள்ளி கொடுக்கும் வள்ளல். எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தான். குபேரனுக்கே செல்வத்தை கொடுத்தவர், அந்த மகாவிஷ்ணுக்கு சக்கரத்தை கொடுத்தவர், மகாலட்சுமிக்கும் செல்வத்தை அவர் தான் கொடுத்தார். தான் அவங்க என்ன பண்ணுறாங்க போல், அவர் இருக்கிற தலங்களில் பூரா மகாலட்சுமி இருக்காங்க. எப்பவும் செய்த நன்றியை மறக்கக்கூடாது இல்லையா? அந்த வாசப்படியிலேயே தமம் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தீங்களே, உங்களுடைய நன்றி நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்குன்னு செய்த நன்றியை மறக்கக்கூடாது. அந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மகாலட்சுமி நாம் நன்றி, யாருக்கெல்லாம் நம்ம நன்றியை பாராட்டுறோமோ அந்த நன்றியை சொல்ல சொல்ல நம்ம இடத்துல வந்து வாசம் செய்வாங்க. அதை தான் அவங்க உதாரணமாக வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். பாருங்களேன், எல்லா சிவாலயத்திலும் மகாலட்சுமி முன்னே இருப்பாங்க. சிவபெருமானுக்கு இவங்க கொடுத்து தான் வரப்போகுது செல்வம். எல்லாருக்குமே அவர் தான் அருள் பாலிச்சார். அவருக்கு யார் செல்வத்தை கொடுக்குறவங்க? நாம் கொடுத்தா ரொம்ப செல்வ களஞ்சியத்துலேருந்து நாம் அள்ளிக்கிட்டு தான் வரணுமே தவிர அவருக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நாம் அவங்கள போய் முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுத்தீங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது இன்னும் வாரி கொடுப்பார். இன்னும் கொடுக்கலான்னு யோசிப்பார். கொடுத்தான் பாரு, அவனுக்கு கொடுத்தான், எனக்கு கொடுத்தானான்னு குறைப்பாடு சொன்னோம்னா உள்ளதும் போச்சடான்னு நல்ல கண்ணான ஆகிடும். அந்த மாதிரி அள்ளி கொடுக்கும் வள்ளல் நம்ம சிவபெருமான். நான் உதாரணம், ஒன்றுமில்லைன்னு போய் எங்கள் அப்பா கிட்ட அழுதேன். எங்கள் சொத்தை பிரித்து கொடுத்தாரு, என் புருஷனுக்கு வேலை கொடுத்தாரு. எங்களுக்கு இப்போ இந்த அவருக்கு நிரந்தர மாத ஓய்வூதியம் வரலன்ற ஒரே ஒரு குறை, அது ஒரு சின்ன குறை தான். அதுவும் சேரமான் பெருமாள் நாயனார் வாரி கொடுத்த மாதிரி யாழ்ப்பாணருக்கு எங்களுக்கும் ஒரு காலம் வரும். அது கொஸ்டினாக நிற்குது. அது என்றைக்கு அந்த கொஸ்டினை உடச்சி எங்களுக்கு அருள் பாலிக்க போகிறாரோ அதையும் இந்த வீடியோவில் போடுவேன்னு சொல்கிறேன். எல்லாரும் மனமும் வந்து பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு மனசார வேண்டிக்குங்க. எங்களுக்கும் ஏழை கஞ்சி கிடைக்கணும். ஏன்னா எங்களுக்கு எந்த புள்ள இருக்கிறான், என் புருஷன் கவர்மெண்ட்டுக்கு உழைச்சிட்டு வீட்டில் உட்காந்துங்கிறாரு. எங்களுக்கு யாரும் சம்பாரித்து கொடுக்குறவங்க கிடையாது. ஆகையினால நாங்கள் அதை தான் நம்பி இருக்கிறோம். இன்னும் படி அளக்கலை. 10 வருஷம் ஆச்சு ரிட்டைர்மெண்ட் ஆகி. இறைவா, என் குறையை என்னைக்கு தீர்ப்பீங்களோ? சிவபெருமானே சொக்கநாதா, மீனாட்சி சொக்கநாதா, வாங்க இன்னைக்கு நாம் 4ஆம் திருமுறையில் விட்ட இடத்துலேருந்து தொடருவோம். திருப்புகழூர் பண் தனி திருநேரிசை பதிக எண் 76 திரு நாவுக்கரசர் தேவாரம். நிறைவிலேன் நேசமில்லேன், நினைவிலேன் வினையின் பாசம், மறைவிலே புறப்பட்டேறும் வகை எனக்கு அருள் எம்மான், சிறையிலேன் செய்வதென்னே திருவடி பரவியத்த, குறைவுயிலேன் குற்றம் தீராய் கொன்றை சேர் சடையினானே. நடுவிலா காலன் வந்து நணுகும்போது அறிய ஒன்னா, அடுவன 5 பூதம் அவை தமக்கு ஆற்றலாகேன், படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை,
கெடுவது இப்பிறவி சீசி கிளர் ஒளி சடையினீரே. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா? கடைசியாக இருந்த 2 பாடலை நம்ம பாடிட்டோம். நிறைவு இல்லேன், நேசம் இல்லேன், நினைவு இல்லேன், வினையின் பாசம். நிறைவு இல்லை, இந்த வாழ்க்கை நிறைவு இல்லை, நேசமும் இல்லை, எனக்கு அந்த இது இல்லை, நினைவும் இல்லை, எனக்கு நினைவே இல்லை, உன்னை தவிர வேறு எந்த நினைவும் எனக்கு இல்லை. வினையின் பாசம், எனக்கு நிறைய வினை இருக்குது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன். இந்த சமணர்களோட போனேன், அவங்களோட இருந்து காலம் கழித்தேன். அந்த வினை என்னை ரொம்ப என்னை மனசை சங்கடப்படுது. 4ஆம் திருமுறை பூரா அவருடைய அனுபவங்களை கொட்டி அழுதிருப்பார். அப்படி ஒரு ஆத்தாம அருமையான ஒரு வரியும் நம்ம நெஞ்சில் அப்படியே உதரத்தை கொட்டும். நீங்கள் அனுபவித்து பாடி பாருங்கள். இந்த வரியில் ஒரே ஒரு வரியில் எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. நிறைவிலேன் நேசமில்லேன், நினைவுகிலேன் வினையின் பாசம், மறைவிலே புறப்பட்டேறும் வகை எனக்கு அருள் என் எம்மான். இந்த வினையின் பாசம் என்னை மறைக்குது, மறைவிலே புறப்பட்டு ஏறும் சிவபெருமானே, எனக்கு நீங்கள் அருள் புரிங்க என் அம்மான் அம்மான்னு பாடுவார். அப்படி ஒரு அன்பு அவருக்கு. நம்ம மாணிக்க வாசகரும் அம்மான்னு பாடுவார். இவர் எம்மான் எம்மான் எப்படி பாருங்க. சிறையிலேன் செய்வது என்னே, திருவடி பரவி ஏத்த குறைவியிலேன் குற்றம் தீராய் கொன்றை சேர் சடையினானே. அப்பா, உன்னை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியல, சிறையிலேன் செய்வது என்னன்னு உன் திருவடியை பரவி ஏற்றுறதுக்கு குறைவிலேன் என்னுடைய குற்றத்தை எல்லாம் தீர்த்துருங்க, ஒன்றை சேர் சடையினானே என்னை பார்த்து ரட்சிங்க. நடுவிழா காலன் நணுகும்போது அறிய ஒன்னா, என்ன காலன் அழைக்கும்போது இந்த 5 பூதம் அடுவன 5 பூதம் அவை தமக்கு ஆற்றல் ஆகேன். கையை மடக்க முடியாது, காலை மடக்க முடியாது, கூப்பிடலான்னு நினச்சா கூப்பிட முடியாது, பேசலான்னா பேச முடியாது, எதையும் நம்மளை செய்ய விடாது. அடுவன 5 பூதம் அவை தமக்கு ஆற்றல் ஆகேன். என் பேச்சை கேட்காது, என் பேச்சை கேட்காது, ஆற்றல் ஆகேன். படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை. எவ்வளோதான் துண்ண போகிறாங்கன்னு தெரியல. நோட்டெல்லாம் மடித்து போட்டால் தண்ணி குடிக்க போகிறாங்க, பணமாக சேர்க்குறாங்க. புண்ணியத்தை செய்யுங்க, புண்ணியம்தான் நம்ம கூட வரப்போகிறது. தான தர்மங்கள் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்க பெரியவங்க ஆதரவற்று இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவுங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். என்கிட்ட அவ்வளோ செல்வம் இல்லை, இருக்கும்போது செய்தேன், இல்லாத போதும் என் பெருமானோடைய திருவருளால் என்ன கிடைக்குதோ என்னால் முடிஞ்சது செய்துக்கிட்டு இருக்கிறேன். உழவார பணின்னு இவர் சொல்கிறார். எனக்கு உழவார பணின்னா என்னான்னு தெரியாது. ஐயர் எந்நேரம் மூஞ்ச சிடுன்றாரேன்னு அந்த கோவிலை பெருக்கிறதும் விளக்கிறதும் கழுவுறதும் துடைக்கிறதும் தொலைக்கிறதுமா இறங்கினேன். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தா கூட பூஜாலி தடுப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிவபெருமானை கும்பிட போனால் இந்த ஐயருடைய டார்ச்சல் என்னை வேலையே செய்யக்கூடாது, சாமியே கும்பிட அழுமட்டா குறையா போவேன். அப்புறம் பார்த்தேன், இவரோட கை வேலையை நம்ம செய்தால் இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரா, நம்ம கோயில் திருப்பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவர் வேலை பாதி வேலையை நான் செய்துடுவேன். தேங்காயெல்லாம் உடச்சி பூவெல்லாம் திருத்தி சாமிக்கு எடுத்து கொடுத்து அதில் இருக்கிற அர்ச்சனை இதுவெல்லாம் எடுத்து அர்ச்சனைக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு ஊற்றுவேன், பழங்கள்லாம் அரிஞ்சு கொடுப்பேன், ஆடையை துவச்சி கொடுப்பேன், கவசம் துடைச்சி கொடுப்பேன், கோயில் உள்புறத்தெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுவேன். எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பித்ததும் அந்த ஐயர்
பட்டாபின்னு பேர், மாமான்னு தான் கூப்பிடுவேன் நான். அவ்வளோ ஒரு அன்பாகிட்டார். நான் இல்லாத எவ்வளோ பெரிய விஐபிகள் வந்தாலும் ஆரத்தி பண்ண மாட்டார். அவங்களே பொறாமப்படுவாங்க, கனிகா அவர்லாம் மீட் பண்ணுறார் குழந்தை அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. நான் போன பிறகு தான் திருப்தியாக கடைசி அந்த ஒரு நாள் லேட் ஆகிடும், அப்போ போவேன், அது வரையும் வெயிட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? இது இறைவனுடைய திருவருள். நம்மளை எது தடுக்குது அதை தடையை உடைக்கிறாரு. நீ இதை செய்ய, இந்த செய்தினா உனக்கு திரும்ப உனக்கு இது கிடைக்கும் பாரு அப்படின்றத நமக்கு மனசில் கொடுக்குறாரு. இல்லை என் ஆணவத்தினால நான் செய்ய மாட்டேன், போக விட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு போலியே. எங்கள் அப்பனையும் எங்கள் அம்மாவையும் எனக்குள்ளே புகுத்திட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு இவன் தடையாக்குறான், இவனுக்கு என்ன கொடுத்தா தீரும் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி இந்த பாங்கிலா மனிதர் வாழ்க்கை கெடுவது இப்பிறவி சீச்சி கிளர் ஒளி சடையினீரே. இந்த வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறோமா, இப்படியெல்லாம் போகிறோமா அப்படின்ற ஒரு நிலையை சொல்கிறார் அழகாக. அதனால் தெய்வத்தினுடைய திருவருள் தான் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் சொல்ல வேணுமா? எங்கள் அப்பனும் நானும் ஏன் இப்படியே திருநாவுக்கரசர் சொல்லுவார், நீயும் நானும்மா ஏக போகம்மான்னு. இதெல்லாம் எனக்கு படித்த பிறகு தாங்க தெரியும். ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் அப்படி பேசுவோம். எங்கள் அம்மா கிட்டே பேசுவேன், எங்கள் அம்மா தான் கூட்டின்னு வந்து எங்கள் அப்பா கிட்டே விட்டாங்களே, எங்கள் அப்பா கிட்டே அப்படி பேசுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா பாசம் ஜாஸ்தி. என்னை பெத்தப்பா மேலே எனக்கு பாசம் ஜாஸ்தி. எங்கள் அம்மா கிட்டே பேசுவேன், இருந்தாலும் எங்கள் அப்பா மேலே தனி பாசம். எங்கள் அப்பா எனக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பார். அதெல்லாம் நான் உணர்ந்தேங்க. ஏகாம்பரேஸ்வரர்கிட்ட நான் உணர்ந்தேன், இன்னமும் உணர்றேன். எங்கள் அப்பா போனால் நீங்கள் விட்டா விடுங்க, கேட்டால் கேளுங்க, எனக்குன்னு ஒன்று வச்சுருப்பாரு, அதை கொடுப்பாரு. அதுதான் எனக்கு எங்கே போனாலும் நான் முதல்ல போய் எங்கள் அப்பங்கிட்ட போய் சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் கால் எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி அப்படி ஒரு பரிவு பாசம் நம்ம மேலே வந்துடும். அது நான் பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை உண்மையாலும் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான அனுபவம் இருக்கிறவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கும் நடந்திருக்கும், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நடுவிழா காலன் வந்து நணுகும் போது அறிய ஒன்னா அடுவன 5 பூதம் அவை தமக்கு ஆற்றலாகேன் படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை கெடுவது இப்பிறவி சீச்சி கிளர் ஒளி சடையினீரே. இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நீ வந்து என்ன அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு அருமையாக அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அருமையான 10 பாடல்களை நம்மளுக்கு முத்தாக கொடுத்துருக்காரு. திருப்புகலூர் தளத்தில் பாடி பணிஞ்சிருக்காரு. அப்படி ஒரு சிவபெருமான ஆண்டவனாகவும் இவர் அடிமையாகவும் இருந்து பணி செய்தவர். அதுக்கப்புறம் நான் சிவபெருமானுடைய திருவருளை பெற்ற பிறகு தான் இந்த திருவாசகமெல்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா கிட்ட வந்த உடனே அதெல்லாம் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு அறிவை. நம்ம சிவபெருமான சினிமா பாட்டே பாடி கும்பிட்றோமே, இந்த தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குதாமே, அதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் 2010 ஆராய ஆரம்பித்தேன். ஒன்று ஒன்றா கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. முதல்ல சிடியில் போட்டுன்னு வந்து ஒரு மெமரி கார்டில் போட்டுன்னு வந்த பிறகு கேட்க திருவாசகத்தையும் தேவாரத்தையும் கேட்க, இது படிக்கிறதுக்கு புக்கெலாம் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல. அப்போல்லாம் அடியார் கூட்டம் கிடையாது, 2012 தான் வந்தாங்க எங்கள் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் தேடி கீடி எடுத்து கேட்டு மனப்பாடத்தை கேட்டே மனப்பாடம் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயிலுங்களில் போகும்போது அங்கங்கே புக்குங்க இருக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதான்னு கேசட்டுங்க வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேசட்டுங்க வாங்கி அதை சேகரித்து அப்படிலாம் பார்த்து படித்து அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் சூப்பர் மாணியவர் திருநாவுக்கரசர் சொல்வார், நீயும் நானுமா ஏக போகமா அப்படின்னு. அந்த வார்த்தையை படித்த போது நான் அதை எனக்கு மனசு சிரிப்பு ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். இவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு அதை படிக்கலை, நம்மளுக்கு தெரியாது. அந்த நீயும் நானுமா ஏக போகமான்றதை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஐ மிஸ்யூன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி எங்கள் அப்பாவை அப்படி நான்
போனேன்னா கோயிலுக்கு போனால் அப்படி இது பண்ணுவேன். அப்படி ஒரு பாசம் பற்று. நீங்கள் போய் பாருங்கள். அம்மா கிட்ட பேசுகிறத விட அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேசுவேன். அதான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன ரகசியம். அவங்கள அறியாமல் பேச முடியாது. அம்மா தான் இடபாகத்தில் இருக்கிறாள்ல, அதனால் அவங்கள அறியாத பேச முடியாது. அம்மா மேலே பாசம்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்பா மேலே தனிப்பட்ட பாசம். அப்பா அப்படி ஒரு அருமை மிகுந்தவர். நம்மளுக்கு எப்போ என்ன கொடுக்கணுன்றது அம்மா மூலம் கொடுத்தாலும் அம்மா சொல்லுவாங்க, என்னது கொடுக்கணும் குழந்தைக்கு, என்னது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு தெரியாமல் இல்லை, அம்மா சொன்னால் உத்தரவு ஓகேன்னு. ஆகையினால் இதையெல்லாம் பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். அவர் கொடுத்தா தான் எல்லாமே நடக்கும். அவர் இல்லாத எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆகையினால் மூலமே அவர் தான். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி. பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க.